பிறந்த குழந்தைகளை போட்டோ எடுக்க கூடாது அப்படின்னு வீட்ல இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் எவ்வளவு டெக்னாலஜி வந்துருச்சு அப்படின்னு பிறந்த உடனே குழந்தைய போட்டோ எடுக்கிறது, உடனே அதை Facebookல அப்லோட் பண்றது, நிறைய லைக்ஸ் வாங்குறது, இதுதான் இப்ப இருக்கிற நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. ஆனா குழந்தைய போட்டோ எடுக்கிறதுனால என்ன ஆச்சு அப்படிங்கிறது சைனாவுல நடந்த ஒரு இன்சிடென்ட் மூலமா நம்ம எல்லாருக்கும் ஷாக்கு தருது. சமீபத்துல சைனாவுல பிறந்த 3 மாதங்களான குழந்தைய ரொம்ப பக்கத்துல வச்சு கேமரா பிளாஷ் மூலமா போட்டோ எடுத்திருக்காங்க. போட்டோ எடுக்கும்போது செல்போன்ல இருந்து வந்த பிளாஷால அந்த குழந்தையுடைய கண் பார்வையே பறி போயிருக்கு. போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் குழந்தையுடைய கண் பார்வையில ஏதோ மாற்றத்தை பார்த்த அந்த குழந்தையுடைய பேரண்ட்ஸ் அதிர்ச்சி ஆகி குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த குழந்தைய செக் பண்ண டாக்டர்ஸ் குழந்தைக்கு ரொம்ப பக்கத்துல செல்போன் மூலமா பிளாஷ் போடப்பட்டதுனால குழந்தையுடைய வலது கண் பார்வை இழந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த நிகழ்வு உலகம் முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. நம்மள பல பேர் கூட இந்த தவறை செய்யறோம். குழந்தைக்கு மிக பக்கத்துல வச்சு போட்டோஸ் எடுக்கிறோம், அடிக்கடி போட்டோஸ் எடுக்கிறோம். ஏன்னா வெளிநாட்டுல இருக்கிற நண்பர்களுக்கு, Facebookல இருக்கிற நண்பர்களுக்கு இதை நம்ம பகிரணும் அப்படிங்கிறதுக்காக செய்யறாங்க. ஆனா இந்த மாதிரி போட்டோ எடுக்கிறதுனால குழந்தைகளுக்கு பிசிக்கலா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு டாக்டர்கள் எச்சரிக்கை கொடுக்கறாங்க. ஏன்னா குழந்தையுடைய உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாமே ரொம்பவே மென்மையா இருக்கும். அந்த நேரத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த பிளாஷ் எல்லாம் கொடுக்கறதால சீக்கிரமா பாதிப்பு ஏற்படுது. குழந்தைய அப்படி கண்டிப்பா போட்டோ எடுத்துதான் ஆகணும் அப்படின்னா அதுக்காகவே பிரத்யேகமா ஹை டெக்னாலஜில நிறைய கேமராஸ் இருக்கு. அதுல நீங்க போட்டோ எடுத்து உங்க நண்பர்களுக்கு பகிருங்க.